ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார். நடிகர் சங்க கட்டடத்துக்கு கேப்டன் அவர்களுடைய பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு நாசர் சார் பதில் சொல்வதற்கு வரும்போது துணைத் தலைவர் திரு பூச்சி முருகன் சார் அவர்கள் ஏற்கனவே அதை சங்கரதாஸ் பேரு அவர்கள் பேர் இருக்குது, மெயின் பில்டிங் நாங்கள் அந்த பேர் தான் வைப்போம், ஒரு 2-3 அரங்கங்கள் இருக்கு, அதுல நாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜம்ப் ஆகி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பொதுக்குழுல எல்லாருமே நிர்வாகத்திட்ட சொல்லியிருக்கிறாங்க, நிர்வாகம் அதை முடிவு எடுக்கும் அப்படின்னு சொன்னாரு. தயவு செய்து இந்த காணொளி மூலமா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், நடிகர் சங்கத்துடைய உதவி தலைவர் அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் பொருளாளர்கள் எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நடிகர் சங்கம் அப்படின்னு ஒரு விஷயத்த தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலக அளவுக்கு அதை வெளிக்கொண்டு அந்த கடனை அடைச்சி மேற்கொண்டு வைப்பு நிதியும் பேங்க்ல வச்சது திரு கேப்டன் அவர்கள். தயவு செய்து அவரை மறக்காம நீங்க அவருடைய பெயரை நிச்சயமா வைக்கணும். என்னைய மாதிரி நடிகர்களோட வேண்டுகோள் இது. ஏன்னா தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்களையும் நிறைய டெக்னீசியனையும் அறிமுகப்படுத்தியவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அவர் இருந்த காலம் தமிழ் சினிமாவின் பொற்காலம், அது உங்களுக்கே தெரியும். தயவு செய்து இதில் அரசியல் கலக்காமல் நீங்க நியாயமாக முறைப்படி தலைவர் கேப்டன் அவர்களுடைய பேரை நீங்க